Hi, வணக்கம். நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா, மணி சேவ் பண்ணணும், பணம் வந்து நிறைய மிச்சப்படுத்தணும், பேக்கப்பாக வந்து நிறைய பணம் சேவிங்ஸ்ல இருக்கணும், நம்மகிட்ட வந்து இவ்வளோ பணம் சேவிங்ஸ்ல இருக்கணும் அப்படிலாம் வந்து நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கும். பட் வந்து ரெகுலரா ஆன்கோயிங் லைஃப் பேட்டர்ல வந்து நம்ம எவ்வளோ சேமிக்கணும்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம், இல்லை பிளானே இல்லை அப்படின்னாலும் சேமிக்காம பணத்தை எல்லாம் நிறைய செலவு பண்ணிட்டு நிறைய கடன் வாங்கிட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இருக்கிறத நம்ம பார்த்துப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா சேமிக்கணும் அப்படிங்கிற நம்மளுடைய ஆசையும் கனவும் வந்து அப்படியே இன்ஸ்டன்ட்டா வந்து கொல்லப்படுறத பார்ப்போம். ஸோ வந்து ஆசை ஒரு பக்கம் இருக்கு, அதுக்கான இதை செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு, ஆனா வந்து அதை செய்ய முடியல அப்படிங்கும் போது என்ன தடுக்குது, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிஸ்ஸிங் விஷயம் என்ன, நம்ம வந்து செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனா அதை ஏன் நம்மளால செய்ய முடியல அப்படிங்கறத அனலைஸ் பண்ணணும் இல்லையா. ரொம்ப பாப்புலரா இருக்கு, நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 4 விஷயம். இந்த 4 விஷயத்த நீங்க செய்றீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. இது செஞ்சீங்க அப்படின்னா உங்களால சேவ் பண்ண முடியாது. ஸோ இந்த 4 மிஸ்டேக்ஸ் தான் வந்து நீங்க சேவ் பண்றத தடுக்குது. ஸோ அந்த 4 மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோ போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பர்சனல் ஃபினான்ஸ் அப்படிங்கறத பத்தின எந்த விதமான புரிதலும் இல்லாம இருக்குது. ஸோ பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய பர்சனல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத பத்தின ஒரு புரிதல், அதற்கான ஒரு திட்டமிடல், இது ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ஸோ இது எதுவுமே இல்லாம வந்து காலையில எழுந்திரிச்சு வேலைக்கு போனோமா, சம்பாதிச்சோமா, அப்புறம் சாயந்தரம் செலவு பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம்போக்கான லைஃபை வந்து நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படி வந்து ஒரு புரிதல், பர்சனல் ஃபினான்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலோ ஒரு திட்டமிடலோ இல்லாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால சேவ் பண்ண முடியாது. நீங்க வந்து நினைக்கலாம், எப்பயோ யாரையோ ஒருத்தரை பார்க்கும்போது, இல்லைன்னா ஒரு மோட்டிவேஷனல் கோட்டை பார்க்கும்போது, இல்லைன்னா ஒரு ரிச் பர்சனை பார்க்கும்போது, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, அங்க வந்து ரிச்சா ஒரு ப்ராப்பரா வந்து வெல் ட்ரெஸ்டா, இல்லைன்னா நிறைய ஆக்சசரிஸ் வச்சுட்டு யாராவது வராங்க, இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பர்ச்சேஸ் பண்றாங்க, ஒரு வீடு கட்டுறாங்க, ஃபினான்ஷியலா வந்து ஒரு முன்னேறி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ட்ல தோணும், ஓகே நம்மளும் இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணணும், நம்மளும் இந்த மாதிரி நிறைய பணம் சேர்த்துட்டு ஒரு நாள் நம்மளும் பணக்காரன் ஆயிடணும் அப்படி வந்து தோணலாம். இதெல்லாம் வந்து இன்ஸ்டன்டா தோன்ற ஒரு விஷயம். பட் பர்சனல் ஃபினான்ஸ் பத்தின ஒரு புரிதலோ, இல்ல வந்து நமக்கு இவ்வளவு சம்பளம் வருது, இவ்வளவு செலவு பண்ணணும், இதுக்கான திட்டமிடல் ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த திட்டமிடலோ இந்த புரிதலோ இல்லாம நீங்க இருக்கீங்க, அப்படியே மேம்போக்கா லைஃப் ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால சேவ் பண்ண முடியாது. ஸோ முதல்ல உங்களுடைய பர்சனல் ஃபினான்ஸை யூ ஹேவ் டு செட் ரைட். ஸோ பர்சனல் ஃபினான்ஸ்ல இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்களை விளக்கி ஒரு வீடியோ ஆல்ரெடி சேனல்ல இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் நான் இப்ப திருப்பி இந்த வீடியோல சொல்ல விரும்பல. ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்க பண்றீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பண்ணலைன்னா அதை சீக்கிரமா பண்ணுங்க. ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்படின்னா, சேவ் பண்றது, அதாவது செலவு பண்ணது போக சேவ் பண்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் எப்படி வச்சிருப்பாங்கன்னா, இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் டு சேவிங்னு வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு 10,000 ரூபாய், ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஸோ 10,000 ரூபாய் நமக்கு வருமானம் வருது அப்படின்னா அதுல நம்ம என்னெல்லாம் செலவு பண்ணணும் செலவு பண்ணிடுவோம். செலவு பண்ணது போக மிச்சம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து சேவிங்ஸ்ல போட்டு வைக்கலாம், ஒரு பேங்க் அக்கௌண்ட்லயோ எங்கேயாவது போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய தாட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப பரவலா கடிவாளம் போடப்பட்ட மாதிரி இந்த தாட் வந்து பரவலான மக்கள் கிட்ட இருக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷத்துக்கு இது கேரி ஆயிட்டும் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ நமக்கு ஒரு வருமானம் வருதுன்னா அதுல நமக்குன்னு செலவுகள்லாம் இருக்கு. இந்த செலவுகள்லாம் போக தான் நான் வந்து சேவ் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சா நம்மளால என்னைக்குமே சேவ் பண்ண முடியாது. ஏன்னா பொதுவா வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை நிறைய பேர் அமைச்சுக்கிறது வந்து வருமானத்துக்கு ஏற்ற செலவும் இருக்கும், வருமானத்திற்கு மீறிய செலவும் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. அதனால செலவு அப்படிங்கும் போது அதுல எது தேவையா தேவையில்லையா அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க மாட்டோம். அதனால எப்பயுமே வந்து ஒரு 30% ஆஃப் த மணியை சேவிங்ஸ்ன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற மணில தான் நீங்க செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்கு வரணும். அதாவது உங்களோட ஈக்குவேஷனை நீங்க மாத்தணும். இன்கம் மைனஸ் சேவிங் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். இந்த மைனஸ் சேவிங்ல நான் இன்னும் கூட சேர்த்துப்பேன், மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேர்த்துப்பேன். ஸோ இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இது ரெண்டுக்கும் நீங்க ஒதுக்கிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற பணத்தை தான் நீங்க செலவு பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்குள்ள உங்களோட லைஃப் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா தாராளமா நீங்க சேவ் பண்ணணும். அடுத்தது, தேவையில்லாம எங்கெல்லாம் பணம் வெளியில போகுதோ அதெல்லாம் வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்பதான் நமக்கு சேவ் பண்றதுக்கு பணம் இருக்கும். ஏன்னா பணம் தேவையில்லாம நம்ம கையை விட்டு போகுது அப்படிங்கும் போது அந்த இடத்துல நம்மளுடைய சேவிங்ஸ்ல கை வைக்கப்படும். ஸோ சேவிங்ஸ் பண்றதுக்கு அது தடையா இருக்கும். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஷாப்பிங். இந்த ஷாப்பிங்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இம்பல்ஸ் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸோ இம்பல்ஸ் ஷாப்பிங் அப்படிங்கிறது அந்த மொமெண்ட்ல நமக்கு வந்து ஒரு பொருள் மேலேயோ ஒரு விஷயத்து மேலேயோ ஒரு ஆசை வரும். ஸோ அந்த விஷயத்த வாங்கணும் அப்படின்னு வந்து தோணும், அந்த விஷயத்த வாங்கிடுவோம். அது வந்து நமக்கு 90% ஆஃப் த டைம் அது வந்து தேவையில்லாத ஒரு பொருளா இருக்கும். அந்த பொருள் இல்லைனாலும் நம்ம வாழ்க்கையில பெருசா எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளா இருக்கும். ஸோ ஆசைக்கு அந்த பொருளை வாங்கிட்டு ஒரு ஃபியூ டேஸ் ஒரு ஃபியூ மந்த்ஸ் அந்த பொருளை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல தேவையில்லாத ஒரு பொருளா அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ ஒரு இன்ஸ்டன்ட் ஆசையில வாங்கினால அந்த ஆசை தீர்ற வரைக்கும் அது கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து பெருசா அதோட யூஸ் இருக்காது. அந்த கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலைனாலும் பெரிய பாதிப்பு எதுவும் இருந்திருக்காது அப்படிங்கறத உண்மை. ஸோ இது தெரியாம அந்த இம்பல்ஸ்ல வந்து நிறைய பேர் வாங்குவோம். ஸோ இந்த இம்பல்ஸ் பர்ச்சேஸை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம நிறைய விஷயங்கள்ல பணத்தை வந்து சேவ் பண்ணலாம். இதனுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நான் பர்சனலா இதுக்கு யூஸ் பண்ற டிப் என்ன அப்படின்னா,
நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 டிப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு தான் ஒரு கிராசரி ஸ்டோருக்கோ இல்லை ஆன்லைன் ஷாப்பிங் போர்ட்டலுக்கோ போகணும். ஸோ நம்ம என்னென்ன வாங்க போகிறோம், எனக்கு வந்து ஷூ வேணும், ஷாம்பு வேணும், காய்கறி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு போயிட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஜாமான்களை மட்டும் வாங்கிட்டு வரணும். போய் அந்த அயலில் நம்ம வந்து ரேக்கில் அவங்க அடுக்கியிருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இதுவும் வாங்கிக்கலாம், இதுவும் வாங்கிக்கலாம், இது வந்து சேலில் இருக்குது, இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாத நிறைய ஐட்டம்ஸை அக்குமுலேட் பண்ணிகிட்டே போவோம். இது அழகாக இருக்குது, இது அவங்கக்கிட்டே இருக்குது, இப்படியும் வந்து லிஸ்ட் வந்து போகும். ஸோ ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறோம், ஷாப்பிங் வாங்க போகிறோம் அப்படிங்கும்போது ட்ரெஸ் வாங்குறதுக்கு தாண்டி நம்மக்கிட்ட ஆல்ரெடி நல்ல ஷூஸ் இருக்கும். பட் அங்கே போய் ஷூஸ் பார்க்கும்போது இல்லை ஸ்லிப்பர்ஸ் பார்க்கும்போது அதையும் தேவையில்லாமல் வாங்கிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுறதை தடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் வாங்கிட்டு வரும். செகண்ட் வந்து இம்பல்ஸ் ஷாப்பிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம வந்து கடைக்கு போகிறோம், லிஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகிறோம். ஆனால் ஒரு பொருளை பார்த்தோன்னா எனக்கு வாங்கணும்னு ஆசை வருது அப்படின்னா அந்த பொருளுக்கான என்னுடைய ஆசையை வந்து ஒரு 24 hours டெஸ்ட்டில் நான் போடுவேன். இமீடியட்டாக நான் வாங்கிட மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானில் நான் போகிறேன், வந்து வாட்சுக்கு ஷாப் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கும்போது எனக்கு வேற ஒரு விஷயத்து மேலே ஆசை வருது. அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை எடுத்து நான் கார்ட்டில் போட்டுட்டு ஒரு 24 hours வெயிட் பண்ணுவேன். ஸோ அந்த 24 hours கழிச்சு மறுபடியும் போய் அந்த பொருளை பார்க்கும்போது நேற்று பார்த்தப்போ இருந்த அதே ஆசை எனக்கு இன்றைக்கும் இருக்குது. அந்த பொருளை வந்து இன்னும் எனக்கு வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு அந்த பொருளை பார்க்கும்போது தோணுது அப்படின்னா 24 hours அப்புறம் வாங்கலாம். யூஸ்வலி எனக்கு 90% ஆஃப் த டைம் 24 hours கழிச்சு அந்த பொருள் மேலே நேற்று இருந்த ஆசை ஆர் அந்த பொருளோட தேவை வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக படாது. அப்படி இருக்கும்போது அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டு கார்ட்லேருந்து எடுத்து போட்டுருவேன். அண்ட் இது வந்து ஷாப் அப்படின்னும் போது நம்ம 24 hours ஹோல்ட் பண்ணோம்னா மறுபடியும் போய் அதை வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கம்மி. ஏன்னா திரும்ப கிளம்பி ஷாப்பிங் போகணும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத ஷாப்பிங்கை நீங்கள் இம்பல்ஸ் ஷாப்பிங்கை குறைச்சிடலாம். ஸோ இம்பல்ஸ் ஷாப்பிங் நீங்கள் நிறைய குறைச்சிங்கன்னா நிறைய சேவ் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது உங்கள் சேவிங்ஸ்க்கு நீங்கள் அக்கௌண்டபிளாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அக்கௌண்டபிள் அப்படின்னா என்னன்னா, நான் வந்து ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஒரு சேவிங்ஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 30% ஆஃப் த அமௌண்ட் வந்து சேவ் பண்ண போகிறேன், இல்லை இன்னொரு 20% வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம வாயால் ஒரு பிளான் போடுறோம். அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவோம். ஸோ அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு எப்படி அக்கௌண்டபிளாக இருக்கிறது, அது எப்படி லாங் டர்முக்கு கரெக்டாக கொண்டு போகிறது, அது எப்படி ஸ்கிப் பண்ணாமல் இல்லைனா காலப்போக்கில் மறந்துடாமல் விட்டுறாமல் எப்படி சேவிங்ஸை கண்டினியூ பண்ணுறது, இங்கே தான் வந்து பிரச்சனை வரும். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு ஆர்வத்தில் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்டோன்னா இல்லைனா ஒரு வருஷ ஆரம்பத்தில் வந்து டக்குன்னு வந்து ஏதாவது ஒரு நான் சேவிங்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. பட் வந்து அது காலப்போக்கில் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்களால சேவிங்ஸ் பண்ண முடியாமல் தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எப்படி வந்து அதை கண்ட்ரோல் கொண்டு வரது, எப்படி அக்கௌண்டபிளாக இருக்கிறது அப்படின்னா, அந்த சேவிங்ஸ்க்கான மணிக்கு நீங்கள் ஒரு பிளான் பண்ணி அதை லாக் பண்ண வேண்டியது அவசியம். லாக் அப்படிங்கும்போது ஒரு எஸ்ஐபியோ ஒரு ஆர்டிஓ இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக, அதாவது உங்கள் கையில் அந்த கண்ட்ரோல் கிடையாது. இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து அந்த 5000 ரூபாயோ 10,000 ரூபாயோ எடுக்கப்பட்டுரும். அதாவது நீங்கள் வந்து அதை ஞாபகம் வச்சு அந்த சேவிங்ஸை வந்து போய் ஒரு அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, இல்லை ஒரு உண்டியலில் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் வந்து உங்ககிட்டேருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்படிங்கும்போது அந்த கண்ட்ரோல் வந்து உங்கள் கையில் இல்லை. ஸோ யூ ஆர் அக்கௌண்டபிள். ஸோ இதை ஒன்று ஆரம்பிச்சிட்டிங்க, இதை வந்து நீங்கள் என்ன ஆனாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும், பண்ணிகிட்டே தான் இருக்கும். அப்படிங்கும்போது இதில் 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வந்து அதை நீங்கள் ஞாபகம் வச்சு செய்யணும். உங்களுடைய வேலைகளுக்கு நடுவில் இந்த 5000 ரூபாயை எடுத்து வந்து நான் ஒதுக்கி வைக்கணுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சு செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இது நம்பர் 1. நம்பர் 2, அந்த 5000 ரூபாய் நான் வேறு எதுக்காக செலவு பண்ணட்டுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு ஆர்டிலையோ ஒரு எஸ்ஐபியோ லாக் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது அது உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் அது எடுத்துக்கொள்ளப்படும். அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே இம்ப்ளை ஆகிடும். ஸோ ஒரு 30% ஆஃப் த அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிற அமௌண்ட்டை இந்த மாதிரி அக்கௌண்டபிளான விஷயங்களை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே நினைச்சாலும் அதை வந்து தேவையில்லாமல் செலவு பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி அக்கௌண்டபிலிட்டி இல்லாதனால தான் நிறைய பேர் வந்து அந்த ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணி சேவ் பண்ண முடியாமல் போகிறது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் வந்து ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் போயிடுவோம். பட் இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிற உங்க எண்ணத்துக்கும் அந்த சேவ் பண்ண முடியாம போகிற அந்த தன்மைக்கும் நடுவில் என்ன மிஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.